First of all, look at the bulletin. What is the theme for the month of April? Look above the order of service and you will see the theme for the month of April 2025. And this is the theme, victory through the cross. சிலுவையின் மூலம் வெற்றி என்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வைத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. And today I will speak something related to the cross and to Jesus Christ. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களோடு கூட சிலுவை இயேசு என்று சொல்லி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசுவார். ஆக ஏன் நாம் எல்லாரும் இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாட ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். We are preparing ourselves to celebrate the resurrection of Jesus Christ, which we also call as Easter. ஈஸ்டர் பண்டிகை என்றும் நாம் அழைக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக இதற்கு ஆயத்தப்படுத்துகிற பிரசங்கங்கள் தான் இந்த ஏப்ரல் மாதத்தில் நாம் கேட்க இருக்கிற பிரசங்கங்களாய் இருக்கிறது. And I want to challenge you, if you have not given your life to Jesus till today, I invite you to give your life to Jesus. யாரெல்லாம் இயேசுவிடத்திலே உங்க வாழ்க்கையை இன்னும் கொடுக்காமல் இருக்கிறீர்களோ உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். இயேசுவிடத்திலே உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். Give your life to Jesus during this fasting season. இந்த உபவாச காலத்திலே இயேசுவிடத்திலே வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். அல்லது இந்த பரிசுத்த வாரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். என்னவென்றால் இயேசுவிடத்திலே உங்கள் வாழ்க்கையை என்ன செய்யுங்கள், ஒப்பு கொடுங்கள் என்றதான ஒரு அழைப்பு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் காதிலே தொனித்து கொண்டே இருக்கும். நம்ம ஆமென் சொல்வோம். அல்லேலூயா. So give your life to Jesus. இயேசு இடத்திலே உங்க வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒப்பு கொடுங்கள். இந்த உலகத்திற்கு இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பு வந்தார். Jesus came into the world 2000 years back. And people of God, I want to tell you, even before 2000 years, about 700 years before Jesus came into the world, there was a prophet. இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு 700 வருடத்திற்கு முன்பு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் வேதத்திலே ஒரு 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 தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதினவர். He is a prophet who has written a prophetical book in the Bible. And he wrote 66 chapters. அவர் 66 அதிகாரங்கள் அடங்கின அவர் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதினார். அவருடைய பெயர் ஏசாயா என்று நாம் பார்க்கிறோம். Who was he? He is none other than the prophet Isaiah. He lived 700 years before Jesus came into the world. But the beauty is, in these 66 chapters, இந்த 66 அதிகாரத்திலே அநேக இடங்களிலே ஏசாயா இயேசுவை குறித்து வரப்போகிறவரை குறித்து எழுதி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். He has written about the coming of the Messiah. He has referred to Jesus. Among the 66 chapters, there are good numbers of chapters and verses where he has spoken about the coming of Jesus. Amen. இன்றைக்கு நாம் என்ன செய்ய போறோம்? அவருடைய வேத புஸ்தகத்துக்கு போய் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். We are going into the book of Isaiah. You know the portion that you read today as Bible reading? இன்றைக்கு வேத பாடமாக வாசிக்க கேட்ட வேத வசனங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வேத வசனம்? ஏசாயா 53ஆம் அதிகாரம் வசனங்கள் 3லிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் நாம் சொல்லுவோம் ஆமென். All right, I will speak very quickly
so you can understand and grasp what I am sharing. நான் உங்களுக்கு என்ன பகிர்ந்து கொடுக்கிறேன் என்றதை நீங்கள் பிடித்து கொள்ளத்தக்க நான் உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். Alright, I have this habit. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்னா, எந்த வேத பகுதியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வேத பகுதியிலே ஆண்டவரே ஒரு கருப்பொருள் வசனம், a key verse. Whenever I speak, you would have noticed that I have a scripture passage, and not only so, in that passage I always ask the Lord, Lord, will you not give me a key verse? Come, let's go to Isaiah chapter 53. என்னோடு கூட வாருங்கள், ஏசாயா 53 அதிகாரம். நாம் அதில் எடுத்துக்கொள்ள போறோம் between the verses 3 and 12. I have thought about it, I have sat, I have prayed. நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆண்டவர் பெரியவர். நான் எடுத்த வேத வசனம் 5. I want you to look at verse 5. Look at verse 5. 5ஆம் வசனத்தை கவனியுங்கள். அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Look at Isaiah 53, and I invite you to come to verse 5. It says, but he was wounded for our transgressions, he was bruised for our iniquities, the chastisement for our peace was upon him, and by his stripes we are healed. நம்முடைய மீறுதலுக்கு நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் குணம் ஆகிறோம். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்கள். Hallelujah. வேத வசனம் சொல்லுகிறது, a beautiful scripture verse that we tend to quite often refer. When I pray, I refer to a portion of this verse. நான் ஜெபம் பண்ணும்போது இந்த வேத பகுதியிலே ஒரு சிறிய பகுதியை நான் சொல்லுவது உண்டு. அவருடைய தழும்புகளினால், எல்லாரும் முடிங்க பார்க்கலாம், அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், அவருடைய தழும்புகளினால். சொல்லுங்க பார்க்கலாம், அவருடைய தழும்புகளினால். through his stripes we are healed. நாம் சுகம் ஆகிறோம். இது எப்ப எழுதப்பட்டது? 700 வருடங்களுக்கு முன்பு. This was written about 700 years before the coming of Jesus. Isaiah saw it in his vision. Amen. அவருடைய தரிசனத்திலே கண்டார், ஒருவர் வருகிறார். ஆமென். அவர் வரப்போகிறார், அவர் பாடுபட போகிறார். அவர் படுகிற பாடுக்கு பிரியமானவர்களே, அதன் மூலமாய் மனித குலத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. அவர் படுகிற பாடு, அல்லேலூயா, அந்த பாடின் நிமித்தமாய் நீ சுகமாக போகிறாய். இன்னைக்கு ஏன் நாம் நம்புகிறோம்? இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டு, இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு, இயேசுவின் நாமத்திலே உன் சரீரத்திலே சுகம் உண்டாகும். டாக்டர் ஒருவேளை சொல்லி இருப்பாங்க, we can do much, but I tell you, through his stripes, if it is his will, you will be healed. Shall we say amen? கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் பெரியவர். சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர். இன்றைக்கு இந்த வேத வசனத்திற்கு போய் நாம் என்ன செய்ய போறோம்னா, நாம் கற்றுக்கொண்டு கொள்கிற பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். I want you to come with me to Isaiah chapter 53 and let's look at some of these verses. We will run through these verses and try to grasp as much as we can. நம்மால முடிகிற அளவுக்கு நாம் என்ன செய்ய போறோம்? இதுல இருந்து ஒரு 4 பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம். I am going to teach you 4 things based on the scripture. I want to divide these 12 verses into 4 parts.
ஆமென். இந்த வேத பகுதியை 4 பகுதியாக பிரித்து நாம் என்ன செய்ய போறோம்? நாம் இன்று காண பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம். ஆமென் சொல்லுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல வாசிக்க கேட்டுட்டோம், இப்ப திரும்பி வாசிக்க கேட்க போறோம். ஆமென். நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். என்னன்னா, நிறைய அற்புதம் இந்த மாதம் அநேகருக்கு நடக்க போகிறது. இந்த மாதம் நீங்களும் நானும் அந்த சிலுவையை சார்ந்து இருக்கிறபடினாலே, many of you, because you are going to be at the cross, we are going to see the power of the cross, the anointing that flows from the cross. And I tell you, through his stripes, many of us are going to see wonders. Many of us are going to be healed. Many of us are going to see the touch of our Lord Jesus Christ. Hallelujah. அவர் உன்னோடு கூட பேச போகிறார். அவர் பெரியவர். ஒரு ஹல்லேலூயா என்று எல்லாரும் கரங்களை இப்படி அசைத்து கொண்டு ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். Hallelujah. But let's go to the scripture. வேதத்துக்கு கடந்து சொல்லுவோம். நாம் என்ன கற்றுக்கொள்றோம்னா, இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை தள்ளினார்கள் என்று தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். What do we learn about Jesus? He came into this world to bring salvation, but very sadly, what do we understand? We understand that the people rejected Jesus. அல்லேலூயா. இயேசுவை அவர்கள் தள்ளி விட்டார்கள், புறக்கணித்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் இயேசுவை தள்ளி விடுகிற கூட்டம் நிறைய உண்டு. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாங்க, ஆனாலும் கேள்விப்படாதது போல் வாழ்கிற ஒரு கூட்டம் உண்டு. ஆலயத்துக்கு வருகிற ஒரு கூட்டம் உண்டு, ஆனால் இயேசு வாழ்க்கையிலே அவர் வெளியில இருக்கிறார். இயேசு எங்கே இருக்க விரும்புகிறார்? வெளிப்படுத்தின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, இதோ வாசல் அண்டை நின்று தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் தன் இருதயத்தை திறந்து விடுவான் என்றால் நான் அவன் இருதயத்துக்குள் வருவேன் என்று சொல்லி இருக்கிறது. Look at Revelation chapter 3 and verse 20, where Jesus says, behold, I stand at the door and I knock, and if there is any who will hear my voice and will open their heart, I will come in to dine with him. Amen. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு வருகிறோம், இயேசுவை வெளியே வைத்திருக்கிறோம், நம் உள்ளத்துக்குள்ளார அவர் இல்லை. Hallelujah. I just pray that this sermon will prepare your heart to welcome Jesus. Being Communion Sunday, I pray that the power of the Holy Spirit will be felt by every one of us. Shall we say amen? நாம் எல்லாரும் அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை அறிந்து கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர் நாசரத்தை சார்ந்தவர். Jesus belonged to the town, and his hometown was Nazareth. Hallelujah. அவருடைய சொந்த ஊர் நாசரத். ஆனா வேதம் சொல்லுகிறது, இயேசு அவருடைய சொந்த ஊரிலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. Even his own people rejected him. Even his own people in his own hometown in Nazareth did not welcome Jesus. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற நீ ஒருவேளை இயேசுவை வெளியில தள்ளிவிட்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறனா, உன் குடும்பத்தில் கூட இயேசு இல்லை, இயேசுவுக்கு இடம் இல்லை என்ற ஒரு வாழ்வு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறனா, today is a time for you to call Jesus to come into your life, into your home. உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இயேசு வருவார் என்றால் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். I want you to come very quickly to Luke's Gospel chapter 4. Verses 16 to 13, you can run through the verses, but I will just pick 1 or 2 verses from there. I want you to look at the verse because Jesus read from the scripture. தேவ ஆலயத்திற்கு போயிருக்கிறார், ஜெப ஆலயத்திற்கு. அவர் சொந்த ஊரான அவர் நாசரத். இயேசு என்ன செய்கிறார்? அவர் தேவ ஆலயத்துக்கு போகிறார். அங்கே அவர் அன்றைக்கு வேதம் வாசிக்கிற நாள். Even Jesus read the Bible. Do you know that? Hallelujah. சில பேர் நினைக்கிறோம் பைபிள் வாசிக்கிறது ஆலயத்தில் ஒரு சின்ன காரியம் நினைக்கிறோம். ஆனால் இயேசு கூட பைபிள் வாசித்தார். Hallelujah.
ஸோ அதனால் யாரெல்லாம் வெக்கப்பட்டு அச்சப்பட்டு நீங்கள் பைபிள் வாசிக்க பேரெல்லாம் கொடுக்காம தமிழ் நல்லா தெரியும், இங்கிலீஷ் நல்லா தெரியும், ஆனால் ஒரு அச்சம், ஒரு தயக்கம், பைபிள் வாசிக்கிறதுக்கு ஒரு 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 வாஞ்சை இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் உன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் வாழ்ந்த போது, தேவ ஆலயத்துக்கு போகும்போது அவர் கையில் ஏசாயா புஸ்தகம் கொடுக்கப்பட்டு அவர் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தின் வசனம் 1-2 வாசித்தார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசு வாசித்தார். அப்ப வேதம் சொல்லுகிறது, இயேசு வாசித்து முடித்த பின்பு, you will see after Jesus read, இயேசு முடித்த பின்பு அவர் சொல்லுகிறார், this is what he says. He says, today this scripture has been fulfilled in your hearing. இயேசு சொல்லுகிறார், உங்கள் செவி கேட்க இன்றைக்கு இந்த தேவ வார்த்தை நிறைவேறுகிறது என்று அவர் சொல்லுகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்கள், அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு விடுவிக்க வந்திருக்கிற தெய்வம் என்ற வேத பகுதி பவுல் ஏசாயா எழுதி இருக்கிறார். அல்லேலூயா. அதை இயேசு வாசிக்கிறார். அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அது நிறைவேறுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் சொல்லுகிறார், என்னில் இது நிறைவேறுகிறது என்று சொல்லுகிறார். அவருடைய சொந்த ஜனங்கள் என்ன தெரியுமா செய்தார்கள்? அவரை துரட்டி ஒரு மலையின் மேல இருந்து கீழே தள்ளிவிட பிரயாசம் எடுத்தார்களாம். வசனம் 29 சொல்லுகிறது. Read verse 21 and 29. You will realize that when Jesus said today the scripture is fulfilled, in verse 29 they took him up a cliff and they were about to throw him down when he passed by them. Amen. So that cruel people are, even till today, people are finding it difficult to accept Jesus. But when you accept Jesus, your life will be transformed. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஐயப்படுகிறார்கள். ஆனால் நீ ஏற்றுக்கொள்வாய் என்றால் உனக்கு சமாதானம். ஒரு 4 காரியத்தை உன்னோடு கூட ரொம்ப சீக்கிரமாய் கற்றுக் கொடுக்க போறேன். Come, let's look at the scripture. Isaiah chapter 53. The first part is verse 3 and 4. முதல் பகுதி வசனம் 3-4 வசனம். Look at verse 3 and 4. He is despised and rejected by men, a man of sorrows and acquainted with grief, and we hid as it were our faces from him. He was despised and we did not esteem him. Surely he has borne our griefs and carried our sorrows, yet we esteem him stricken, smitten by God and afflicted. கேப்போம் வசனத்தை. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். சில வேத வசனத்தை கவனிங்க. இந்த வசனத்திலே முதல் பாடமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். The first lesson that we are learning in these 2 verses is the pain of being rejected. தள்ளப்பட்ட வேதனை என்றதான ஒரு தலைப்பை நாம் முதல் பாடமாய் கற்றுக் கொடுக்கிறோம். இயேசுங்க, ஆண்டவருங்க, ஒரு பெரிய மனுஷன் வந்தா நம்ம கனம் பண்ணு, ஒரு பெரிய ஆளாக இருந்தால் நம்ம கனம் பண்ணு, தாய் தகப்பனை கனம் பண்ணு, டீச்சர்ஸை கனம் பண்ணுன்னு, உங்கள் வேலை இடத்திலே உங்கள் மேல் அதிகாரிகளை நீங்கள் கனம் பண்ணணும். அல்லேலூயா. உலக இரட்சகராய் வந்திருக்கிற இயேசுவை நாம் கனம் பண்ணணும். ஆனாலும் வேத வசனம் சொல்லுகிறது, the Bible teaches us என்ன என்று சொல்லுகிறது, they hated, they turned away. Okay, and Jesus felt deeply sad அப்படின்னு வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் பாருங்க, வசனம் 4 கவனித்தீங்கன்னா, he took our pains, carried our sadness. பிரியமானவர்களே, வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, நாமோ இப்படி எண்ணினோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. என்னன்னு எண்ணினோம்? ஆண்டவரால் தள்ளப்பட்டவர் அப்படின்னு இயேசுவை குறித்து நாமும் கூட என்ன தெரியுமா நினைத்தோம்? அவரை கீழ்தனமாய் நினைத்தோம் என்று வசனம் சொல்லுங்க. தமிழில் கவனிங்க,
அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும். அந்த வசனம் 3 கவனிங்க. அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது. இதுதான் இயேசு கடந்து போன அவருடைய பாடு. He was totally rejected. அல்லேலூயா. இயேசு தள்ளப்பட்டார். பைபிள்ல நிறைய பேர் இப்படி தள்ளப்பட்டார்கள். தாவீது தள்ளப்பட்டான். நீங்க பைபிள்ல போய் தாவீதை குறித்து வாசித்தீங்கன்னாக்கா, தாவீது இளைய குமாரன். David was the last son. And the Bible teaches us he was at home while the brothers were at war. Goliath was there screaming on top of his voice. யுத்தத்தில் பிலிஸ்தியர்கள் நின்று கொண்டு கோலியாத் கதறி கொண்டு இருக்கிறான். தாவீது எங்க இருக்கிறான்? வீட்டில். அவன் ஒரு வாலிபன், சின்ன பையன். அவன் அண்ணன்மார்களை விசாரிக்க போகிறான். கேள்விப்படுகிறான், கோலியாத் ஒருவன் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்து கொண்டிருக்கிறான். இதை தாவீதுடைய சகோதரனான எலியாப் கேள்விப்படுகிறான். விஷனம் அடைகிறான். தம்பி இங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறான் என்று தாவீது மேல ஒரு விஷனம், தாவீது மேல ஒரு கோபம் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்துக்கு போனீங்கன்னா, if you will go to 1 Samuel chapter 17 and verse 28, there you will see David was at home while the brothers was at war. And the Philistines were against Israel. And Goliath was there raising his voice. So what happens? When David came to see what's happening with the brothers, the elder brother Eliab was upset with David. He was angry that David was there. He was despised. He was looked down. தாவீது தள்ளப்பட்டவன். யோசேப்பை குறித்து பாருங்கள். Look at Joseph in the Bible. Joseph was also one who was rejected by the brothers. யோசேப்பும் தன்னுடைய சகோதரர்களால தள்ளப்பட்டவனாய் இருந்தான். அல்லேலூயா. சோ நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்? இயேசு தள்ளப்பட்டார். நாம் அடிக்கடி சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறோம்? உங்களை மாதிரியே இயேசு பாடு கடந்து போயிருக்கிறாருங்க. இயேசு உங்களை மாதிரியே பாடுகள் கடந்து போயிருக்கிறார். நீ எத்தனை பெரிய பாடை கடந்து போனாலும் அவைகளை இயேசு கடந்து போயிருக்கிறார் என்று நாம் சொல்லுவோம். ஆனாலும் சில வேதனைகள் வரும்போது நாம் சொல்லுவோம், ஆண்டவருக்கு தெரியுமா நான் படுற பாடுன்னு நம்ம சொல்லுவோம். நம்மை போலவே எல்லா விதத்திலும் பாடுகளை அனுபவித்திருக்கிறார். He had suffered like us. He has gone through all the sufferings that you go through. But yet we ask him in the midst of our trouble, does he understand? Does he know? Has he gone through the trouble that I am going through today? I want to tell you, my people of God, Jesus has gone through. இதைத்தான் 7000 வருடங்களுக்கு முன்பே ஏசையா வர்ணித்து நமக்கு சொல்லுகிறார். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு தன் சொந்த ஜனங்கள் மத்தியில் வந்தும் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பைபிள்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும் இயேசு கண்ணீர் விட்டார். We all know Jesus wept. Where? I know the scripture by heart. In John chapter 11 verse 35, it says Jesus wept. Where was he? He was in front of the tomb of லாசரஸ் மரித்து போய் 4 நாள் ஆகி எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. இயேசு வந்திருக்கிறார். இயேசு கண்ணீர் விட்டார். ஆனா இன்னொரு இடத்துல இயேசு கண்ணீர் விட்டார். There was another place where Jesus wept. Look at Luke's Gospel chapter 19 and verse 41. Jesus wept over Jerusalem. இயேசு எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Why? இயேசு ஏன் கண்ணீர் விட்டார்? Because of the many miracles that took place, because of the great things that happened, because he comes as his people. Amen. Hallelujah. எத்தனையோ அற்புதம் நடந்துச்சு, ஆனா நம்பல. ஆமென்.
விசுவாசிக்கல. நம்ம மத்தியிலே ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், ஆராதனையிலே விழாவுகிறார், அற்புதங்களை பார்க்கிறோம். ஆனாலும் நாம் நம்பாதவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் பெரியவராய் இருப்பாராக. எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Look at verse 4. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கவனியுங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்ம என்ன எண்ணினோம்? அல்லேலூயா. தேவனால வாதிக்கப்பட்டார், தேவனால சிறுமைப்பட்டவர் என்று நம்ம எண்ணினோம். What did we think? Look at verse 4. It says, we thought that he was afflicted by God, stricken, smitten by God. That's what we thought. Hallelujah. அவரை குறித்து அவர் பட்ட பாடை. Hallelujah. ஆனா வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்கிறது, அவர் பட்ட அத்தனை பாடம் எதற்காக? உனக்காக, எனக்காக. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோம். சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. It is very difficult when your own people reject you. உங்க சொந்த ஜனங்கள் உங்களை தள்ளிவிடும் போது அது மிகவும் வேதனையாய் இருக்கிறது. நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வசனம், அந்த 4ஆம் வசனம் கவனிங்கள். I will read the key words. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. What does the scripture say? He took our pain upon himself. Hallelujah. Carried our sadness. Amen. எல்லாம் நமக்காக அவர் பாடுபட்டார் என்று வேத வசனம் சொல்லுங்க. ஆனால் நாம் என்ன எண்ணினோம்? அவர் ஆண்டவரால் சிறுமைப்பட்டார், ஆண்டவரால் வேதனைப்பட்டார் என்று நாம் எண்ணினோம். அல்லேலூயா. நோ, அவர் பட்ட பாடு உனக்காக, எனக்காக. எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்கள். இயேசு நமக்காக பாடுகள் பட்டார். இதைத்தான் வேதம் நமக்கு மிக தெளிவாய் பேசுகிறது. யாருக்காக பாடுபட்டார்? நமக்காக பாடுபட்டார். அவருடைய peak of the suffering was at the garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்திலே, மத்தேயு 26ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்க 36ஆம் வசனத்தில் இருந்து நீங்க வாசிக்கலாம். என்ன வாசிக்கலாம்? இயேசு கெத்செமனே தோட்டத்திலே இரத்த வேர்வை சிந்தினார். கூட்டிட்டு வந்த சீஷர்களை அவர் ஜெபிக்க சொல்லிவிட்டு கொஞ்சம் தள்ளி போய் அவர் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்தாரா. Jesus went to the garden of Gethsemane. He took the disciples, he put them on a side and he said, pray. And then he went a little further and he fell to the ground and he prayed. And it was his prayer and his tears was with drops of blood. Shall we say amen? பிரியமானவர்களே, இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். 35ஆம் வசனம். Look at verse 39. Matthew chapter 26 verse 39. Jesus said, if it is thy will, let this cup be removed. ஆனாலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும் என்று இயேசு சொன்னாராம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இரண்டாவது காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம். வாங்க, Isaiah 53. I want you to look at verse 5 and 6. The second thing that we want to learn. He paid for our sins. அவர் நம் பாவங்களுக்காக பரிகாரம் செய்தார் அப்படின்னு நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆமென். உனக்கு தெரியுமா, இன்னைக்கு இயேசு சாகாவிட்டால், இயேசு சிலுவையிலே நமக்காக மரிக்காவிட்டால் நாம் இன்னும் நம்முடைய பாவத்திலே கிடப்போம், சாவோம் என்று நாம் அறிகிறோம். Do you know, if Jesus had not died for you on the cross, we are the most pitiful people. Why? Because we will still be in our sins. நாம் இன்னமும் நம்முடைய பாவங்களில் கிடப்போம். Look at verse 5 and 6.
But he was wounded for our transgressions. He was bruised for our iniquities. The chastisement for our peace was upon him, and by his stripes we are healed. All we like sheep have gone astray. We have turned everyone to his own way, and the Lord has laid on him the iniquity of us all. நாம் கேட்போம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகின்றோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனான். அவன் தன்னுடைய வழியிலே போனான். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். Have you ever given a ear to know that our sins he has borne, he has carried? நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை அவர் சுமந்து இருக்கிறார். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அங்குள்ள வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும்படி உங்களை நான் கேட்கிறேன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. Hallelujah. Look at the verses there. Look at verse 5. It says he was pierced, he was crushed. Hallelujah. And it speaks about our sin. And he bore upon himself and brought peace to us. That's what the Bible verse in 5 says. வசனம் 5 நமக்கு சொல்லுகிறது, அவர் காயப்பட்டு இரண்டாவது அக்கிரமங்களின் நிமித்தம். யாருடைய அக்கிரமம்? நம்முடைய அக்கிரமம். அவர் நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நொறுக்கப்பட்டு, அல்லேலூயா, அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்துதான். ஆமென். இன்னைக்கு ஏன் நம்ம சந்தோஷமா டை போட்டு கோட் போட்டு நல்ல ஏர்கான் போட்டு நல்ல நாற்காலிகளில் நம்ம வசதியா உட்காந்து காலாட்டிட்டெல்லாம் போறோமே? ஏன்னா நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்திருக்கிறார். Hallelujah. Yes, carried our sins upon himself. Shall we say amen? வசனம் 6 கவனிங்க. நான் சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். அங்க வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்தோமாம். ஆமென் சொல்லுங்க. நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினாராம். வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. எல்லாரும் சொல்லுங்கள் ஆமென். He took it all upon himself. எல்லாவற்றையும் அவர் மேல அவர் என்ன செய்தாராம்? அவர் எடுத்து கொண்டாராம். That is why I will give you a classic example. When Jesus was hanging on the cross, இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது, on his right and on his left, வலது இடது புறத்திலே 2 கல்லர்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எடுத்துக்கொள்ளுங்கள் வேத பகுதியை, லூக்கா 23ஆம் அதிகாரம், and come to verses 39 onwards. Luke's Gospel chapter 23 verses 39 onwards. Look at verse 39. ஒரு கள்ளன் இயேசுவை பார்த்து அவன் என்ன சொல்றான்? கேலி பண்ணுகிறான். அவன் நம்பிக்கையோடு பேசுகிறான். அவன் சொல்றான், நீர் ஆண்டவரே என்றால் உம் வல்லமையை காட்டும், இறங்கி வாரும் என்று சொல்லி அவனும் சேர்ந்து இயேசுவை பார்த்து கேலி பண்றான். ஆனா இன்னொரு கள்ளன், வசனம் 40-41, look at verse 40 and 41. The second thief was able to demonstrate a change in his life. நல்லா கவனிங்க. அவன் கள்ளன், திருடன். ஆனா சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் போது ஒரு கள்ளனுக்கு மாற்றம் இல்லை, இன்னொரு கள்ளன் அவனுக்கு மாற்றம். அவன் பார்க்கிறான், இயேசுவை பார்க்கிறான். இயேசுவை யார் என்று பார்க்கிறான்? பாவம் இல்லாதவர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. Hallelujah. Look at verse 40 and 41. He acknowledges that he is a sinner. தன் பாவி என்று தன் அறிக்கை செய்கிறான். Hallelujah. இயேசு பாவம் இல்லாதவர் என்று அவருக்கு பயந்தவனாய் சொல்லுகிறான். பிதாவே, நீர் என்ன செய்யும்? உம்முடைய ராஜ்யத்திலே நீ பரத்திலே வரும்போது என்னை நினைவு கூறும் என்று சொல்லுகிறார். இயேசு என்ன செய்கிறார்?
உடனே அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். இயேசு சொல்றா, இன்றைக்கு நீ என்னோடு கூட எங்க இருப்ப? பரதேசில் இருப்பாய். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. So people of God, because Jesus died for us, today at this communion service, இந்த ராபோஜனி ஆராதனையில நீ இயேசுகிட்ட உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தனா உடனே நீ ஏற்றுக்கொள்ளப்படுவாய். Number 3, I want to teach you. Look at verses 7 to 9. வசனம் 7 இருந்து 9 வரைக்கும் நாம் கவனிப்போம். அந்த வசனங்களை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். He was oppressed and he was afflicted, yet he opened not his mouth. He was led as a lamb to the slaughter, and as a sheep before his shearers is silent. அவர் நெருக்கப்பட்ட So he opened not his mouth. He was taken from prison and from judgment. And who will declare his generation? For he was cut off from the land of the living. For the transgressions of my people he was stricken. And they made his grave with the wicked, but with the rich at his death, because he had done no violence, nor was any deceit in his mouth. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்க நிலம் நியாயத்தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார். துன்மார்க்கருடைய அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானி கூட இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்வோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வசனம் 7, 8 நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வசனம். Look at verse 7 and 8 because it's a very beautiful verse that was referred to in the book of Acts. அப்போஸ்தலர் புத்தகத்திலே நீங்கள் ஒரு வேத வசனத்துக்கு 8ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அதில் 33வது வசனத்து 32ஆம் வசனத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் அங்கே ஒரு எத்தோப்பியன் வேதத்தை ஏசியா புஸ்தகத்தில் வாசித்து கொண்டிருக்கிறான். அடிக்கப்பட்டவர், மயிர் கத்தரிக்கப்பட்டவர் என்றெல்லாம் வாசித்து கொண்டு அவனுக்கு புரியல இவர் யார் என்று அவனுக்கு புரியல. ஒரு எத்தோப்பியன். அல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் ஒரு பிலிப்பு என்ற பக்தனை கொண்டு போய் அவன் ரதத்தோடு சேர்த்து அவர் வேற யாரும் இல்லை, அவர் தான் இயேசு என்று சொல்லி கற்றுக் கொடுக்கப்பட்டது. Go to Acts of the Apostle chapter 8 and verse 32, you will read there. There was an Ethiopian who was on his chariot and was reading from the book of Isaiah. And this was the portion where he was reading. He was reading from Isaiah 53. And he came to verse 7 and 8 and he found that there was someone who was oppressed, someone who suffered. And he was wondering who it was. He did not know who it was. You and I know who it is. It is Jesus Christ. So the Lord sent Philip, the servant of God, to join him in the chariot to explain to him who it was. And it was none other than the name of Jesus above all other names. Say amen. Hallelujah. So people of God, கர்த்தருக்கு நாம் எல்லாரும் மகிமை செலுத்துவோம். இயேசு என்று சொல்லி நாம் இந்த வேத வாக்கியத்திலே கற்றுக்கொள்ளும். Look at verse 7. நான் சில வார்த்தைகளை மட்டும் எடுக்கிறேன், கவனிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் என்று வேத வசனம் சொல்லு. How was he? அவர் எப்படி இருந்தார்? வாயை அவர் திறக்கவில்லை. வசனம் 8 கவனிங்க. இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார் என்று சொல்லி அங்கே எடுக்கப்பட்டவர். அல்லேலூயா. பிரியமானவர்களே, I want to tell you, he suffered maximum. அதனால தான் நம்ம சொல்லுவோம், இந்த உலகத்தில் எத்தனை பாடு யார் பட்டாலும் இயேசுவை போல் பாடுபட்டவன் இல்லை. ஆமென். நீங்க எவ்வளவு துயரத்தை கடந்து போனாலும் இயேசு அதற்கு மேலே கடந்து போயிருக்கிறார்.
நீ படுற பாடு என்ன என்று அவர் அறிகிற ஒரு பிரதான தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Look at verse 9. அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. ஆமென். இயேசு வித்தியாசங்க. இயேசு வேறுபட்டவர். ஆமென். இந்த உலகத்தில் எத்தனையோ நல்லவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பேரை பெரிய ஆளா பார்க்குறாங்க, தெய்வமாக கூட பார்க்குறாங்க. ஆனால் இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லைங்க. வலது கையை எல்லாரும் உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. இயேசுவை போல் ஒருவர் இல்லை, அவர் பெரியவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுவாம். அல்லேலூயா. கடைசியாக நான்காவது காரியத்தை சுருக்கமாய் நான் சொல்லுகிறேன், என்னோடு கூட கேளுங்கள். Though Jesus was oppressed, Jesus went through everything, but the end was victory. Amen. The end was victory. That's what Isaiah speaks 700 years before. Though he says that Jesus suffered, he closes up to say Jesus was victorious. He won the victory. நம் வசனம் 10, 11, 12 பார்க்கிறோம். அவர் ஜெயம் பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம். நான்காவதாக நாம் பார்க்கிறோம். Let me read very quickly. Yet it pleased the Lord to bruise him. He has put him to grief. When you make his soul an offering for sin, he shall see his seed. He shall prolong his days, and the pleasure of the Lord shall prosper in his hand. He shall see the travail of his soul and be satisfied. By his knowledge my righteous servant shall justify many, for he shall bear their iniquities. Therefore I will divide him a portion with the great, and he shall divide the spoil with the strong, because he poured out his soul unto death, and he was numbered with the transgressors. He bore the sin of many and made intercessions for the transgressors. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஒரே வார்த்தையை டச் பண்ணும்படிக்கு விரும்புகிறேன். I want to just touch one word, and that is, he did all this to make us right with God. Look at verse 11. வசனம் 11 கவனியுங்கள். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தம்மை சுமந்து கொள்வார் என்று வேதவாசனம் சொல்லுது. ஆமேன். நீதிமான்களாக்குவார். இயேசு எதற்காக இதெல்லாம் கடந்து போனார்னா, நம்ம எல்லாரையும் கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்களாக்கும்படிக்கு. Why did Jesus go through all this silently? அவர் வாயை திறக்கலங்க, அவ்வளோ பாடையும் கடந்து போனாராம். கொஞ்சம் வலி எடுத்துருச்சுன்னா, கொஞ்சம் உனக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா நம்ம எவ்வளோ புலம்புறோம் தெரியுமா? வார்த்தை அள்ள முடியாத அளவுக்கு புலம்புகிறோம், எவ்வளோ அழுகிறோம், எவ்வளோ கதறுகிறோம், என்னென்னமோ சொல்லி மார்பிளை அடித்து கொள்கிறோம். ஆனால் இயேசு பட்ட பாடுகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஒன்றும் பேசலையா. ஏன் இதெல்லாம் கடந்து போனார்? அவர் நம்மை நீதிமான்கள் ஆக்கும்படி. Why did he go through all this? So that he can put us right with God. Amen. Shall we say amen? எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் பைபிளை மூடி விடுங்கள். ஆனால் எழும்ப வேண்டாம், பைபிளை மூடிக்கொள்ளுங்கள். ஒரு கதை ஒன்று நான் சொல்லும்படி விரும்புகிறேன். என்னோடு கூட வாருங்கள்.
நான் ஒரு சம்பவத்தை வாசித்தேன். அதை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பியூர்த்தோ ரிகோ என்று சொல்லப்பட்ட ஒரு தீவு, கரிபியன் ஐலண்டில் அமெரிக்கா பகுதியிலே ஒரு தீவு இருக்கிறது, பியூர்ட்டோ ரிகோ. அதில் 6ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1938 ஒருவன் பிறந்தான். அவனுடைய பெயர் நிக்கி க்ரூஸ். இந்த நிக்கி க்ரூஸ் என்று சொல்லப்படுகிறவன் அவன் பிறந்தான். இந்த நிக்கி க்ரூஸ் என்பவன் அவன் பிறந்த வீட்டிலே, பிரியமானவர்களே, அவன் பெற்றோர்கள் அடிக்கடி சண்டை போடுகிறவர்கள், அடிக்கடி வாக்குவாதம் பண்ணுவார்கள். இவன் அந்த வீட்டில் வளருகிறான். பெற்றோர்கள் இவனை பார்த்து அடிக்கடி என்ன தெரியுமா சொல்வார்கள்? சாத்தானின் பிள்ளை என்று சொல்வார்கள். யாராவது உங்கள் பிள்ளைகளை சாத்தானின் பிள்ளைகள் என்று சொல்லுவீர்களா? நம்ம அப்படி பேசவே கூடாது. இவனை பார்க்கும் போதெல்லாம் இவனுடைய பெற்றோர்கள் பிசாசு பிடித்தவன், பிசாசின் பிள்ளை என்று இவனை சொல்லுவார்கள். இவனுடைய பெற்றோர்கள், ஒவ்வொரு பெற்றோர்களும் என்ன செய்வார்கள்? தங்கள் பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுவார்கள். ஆனால் இவன் தன் பெற்றோர்கள் இடத்திலே அன்பு பெறவில்லை. அதனால இவன் பழக்கங்கள் எல்லாம் வேறுபட்டதாக இருந்தது. அவன் இடத்துல இருந்து வந்ததெல்லாம் கெட்ட பழக்கங்கள். ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா என்ன செய்தாங்கன்னா, இவனை நியூயார்க் பட்டணத்திற்கு நாம் அவனுடைய சகோதரன் இடத்திற்கு அனுப்பிவிட்டால் ஒருவேளை அவன் மாறுவான் என்று சொல்லி நிக்கி க்ரூஸை கூப்பிட்டு நியூயார்க்குக்கு அனுப்பிவிட்டார்கள். அவன் நியூயார்க்குக்கு போனான். அங்கே போனால் ஒரு நல்ல குணம் படைத்தவனாய் மாறிவிடுவான் என்று எண்ணினார்கள். ஆனால் அப்படி அல்ல. அவன் அங்கே போன உடனே அவனுக்கு எப்படி கெட்ட பழக்கங்கள் இருந்ததோ அதே போல் கெட்ட நண்பர்களோடு கூட அவன் பழக ஆரம்பித்தான். மவுஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு கும்பல் கூட்டம் இருந்தது நியூயார்க் பட்டணத்தில். பயங்கரமான கொலைக்கார ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தோடு சேர்ந்தான். கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு அந்த கூட்டத்தின் தலைவன் ஆனான். நிக்கி க்ரூஸ் என்பவன் பயங்கர ஒரு பொல்லாத ஒரு வாலிபனாக மாறினான். ஆனால் அதே பட்டணத்திலே நியூயார்க் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு மனுஷனை, வாலிபனை ஒரு பாஸ்டராக ஏவி அவரை இந்த நியூயார்க் பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார். எதற்காக அனுப்பிவிட்டார் என்றால், அநேக கும்பல் கூட்டத்திற்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கென்று அனுப்பிவிட்டார். டேவிட் வில்கர்சன் என்று சொல்லப்பட்ட ஒரு பாஸ்டர் நியூயார்க் சிட்டிக்கு போகிறார். இந்த பாஸ்டர் என்ன செய்வார்னா, இரவு வேளைகள் வந்துவிட்டால் அவர் இந்த கும்பல் கூட்டங்கள் கூடுகிற இடத்திற்கு போவார். அப்படிப்பட்ட இடங்களில் போய் அவர் இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுவார். இப்படி ஒரு நாள் அவர் பேசும்போது அந்த கும்பல் கூட்டத்தின் தலைவனாய் இருக்கிற நிக்கி க்ரூஸ் அங்கே இருக்கிறான். இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று இந்த டேவிட் வில்கன்சன் சொல்லுகிறதை நிக்கி க்ரூஸ் கேள்விப்படுகிறான். அவனுக்கு அன்பு வரவில்லை, மாற்றம் வரவில்லை, கோபம்தான் வந்தது. இந்த பாஸ்டர் எல்லாவற்றையும் பேசி முடித்த பிற்பாடு இந்த நிக்கி க்ரூஸ் இந்த பாஸ்டரை பார்த்து சொல்லுகிறான், இன்னும் இந்த இடத்துல நீர் இருந்து சத்தியத்தை சொல்லுவேரே என்றால் நாங்கள் உங்களை கொன்று போடுவோம் என்று சொல்லுகிறான், மிரட்டுகிறான். ஆனாலும் டேவிட் வில்கர்சன் சொல்லுகிறார், நிக்கி க்ரூஸ், இயேசு உன்னை நேசிக்கிறார். நிக்கி க்ரூஸ், I want to tell you, Jesus loves you. நீ என்னை 1000 துண்டாக என் சரீரத்தை நீ வெட்டி போட்டாலும் என் சரீரத்தில் இருந்து பீறி வருகிற ரத்தம் சொல்லும், நிக்கி க்ரூஸ், Jesus loves you. இந்த டேவிட் வில்கர்சன் போய்விட்டார். நிக்கி க்ரூஸ்க்கு இந்த வார்த்தை தன்னுடைய செவியிலே தொனித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இத்தனை பெரிய கும்பல் கூட்ட தலைவன், இப்படிப்பட்ட பொல்லாதவன், என்னை நேசிக்க ஒருவர் உண்டா? Is there anyone
who can love me? Even my parents did not love me. என் பெற்றோர்கள் கூட என்னை நேசிக்கவில்லை, என்னை நேசிக்க ஒருவர் உண்டோ என்று இவன் யோசித்தான். இது இவனுடைய உள்ளத்தில் தொனித்து கொண்டிருந்த ஒரு வார்த்தை. நிக்கி க்ரூஸ், ஜீசஸ் லவ்ஸ் யூ. நிக்கி க்ரூஸ், இயேசு உன்னை நேசிக்கிறார். இவன் என்ன தெரியுமா செய்தான்? ஒரு நாள் அவன் இரவு வேளையிலே டேவிட் வில்கர்சனுடைய திருச்சபையிலே ஒரு கூட்டம் நடக்கிறது என்று கேள்விப்படுகிறான். அந்த கூட்டத்திற்கு போக அவன் ஏவப்படுகிறான். அந்த கூட்டத்திற்கு அவன் போகிறான். அங்கே மறுபடியும் வார்த்தை வருகிறது, இயேசு உன்னை நேசிக்கிறார். அந்த கூட்டத்தின் கும்பலிலே தூரத்திலே யாரும் காண முடியாத அளவுக்கு அவன் உட்கார்ந்திருக்கிறான். ஆனாலும் பிரியமானவர்களே, அங்கே இயேசு உன்னை நேசிக்கிறார், நீ இயேசுவை ஏற்றுக்கொள்வாயே என்றால் உன் வாழ்க்கை மாறிவிடும், உன் வாழ்க்கையின் சூழ்நிலை மாறும் என்ற வார்த்தையை எல்லாம் இவன் கேள்விப்படுகிறான். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. கடைசியாய் டேவிட் வில்கர்சன் பாஸ்டர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீ இயேசுவை ஏற்றுக்கொள்வாய் என்றால் இந்த மைதானத்திலே நீ நடந்து முன்புறத்திலே வந்து உன்னை ஒப்புக்கொடு. திரள் கூட்ட ஜனங்கள் ஓடி வருகிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று தாரத்தாரியா வாலிப பிள்ளைகள், முதியோர், சிறு பிள்ளைகள் கூட கண்ணீர் வடித்து கொண்டு இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஓடி மைதானத்திலே முன்புறத்திலே வந்து நிற்கிறார்கள். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகத்தக்க சிலரை நிக்கி க்ரூஸ் மன்னிக்கணும், டேவிட் வில்கர்சன் பாஸ்டர் கூப்பிடுறார். அவர் இயேசு உன்னை எப்படி மாற்றினார் என்று கேட்கிறார். எல்லாரும் சாட்சி கொடுக்கிறாங்க, இயேசு என்னை இப்படி தொட்டார், இயேசு என்னை மாற்றினார். அழுது கொண்டு நிற்கிறாங்க. நிக்கி க்ரூஸ்க்கு இதுக்கு மேலே தாங்க முடியல. அந்த கூட்டத்தின் மத்தியிலே ஒளிந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிற நிக்கி க்ரூஸ் இங்கே ஆண்டவர் மாற்றங்களை இருதயத்திலே பண்ணுகிறதை அவன் அறிந்து விட்டான். அவன் நடந்து முன்புறத்திலே ஓடி வந்தான். அழுது சின்ன பிள்ளைய போல. நிக்கி க்ரூஸ் மவுஸ் என்ற கும்பல் கூட்டத்தின் தலைவன் அன்றைக்கு இயேசு இடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தானாம். என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை எந்த மனுஷனை மாற்ற முடியாது என்று நாம் நினைக்கிறோமோ அந்த மனுஷன் மாறிவிட்டான். அல்லேலூயா. எல்லாரும் வலது கையை உயர்த்தி நாம் சொல்லுவோம் ஆமென். இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார். ஒரு நிக்கி க்ரூஸ் மனம் மாற மாட்டான். இவன் அவ்வளவுதான், இவன் ரைட் ஆஃப் கேஸ் என்று சொல்லுகிற அவனே மாறினானே என்றால் நீ மாற இயேசு உன்னையும் நேசிக்கிறார். நீ யாரா இருந்தாலும் இன்றைக்கு இயேசு உன்னை நேசிக்கிறார். The cross is powerful. சிலுவை வல்லமை வாய்ந்தது. அது ஒரு மனுஷனை மாற்ற ஒரு வல்லமை உள்ளது என்று உனக்கு உரைக்கிறேன். இயேசு பெரியவர். இன்னைக்கு இயேசுவை நீ ஏற்றுக்கொள்வனா, இயேசு உன்னை ஆதரிக்க, இயேசு உன்னை ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் தேவ சந்நிதியில் எழுந்து நிற்க போகிறோம். தேவனுக்கு மகிமை செலுத்த போகிறோம். Shall we all rise on our feet and we are going to pray. நாம் எழுந்து நின்று நாம் அனைவரும் ஜெபிக்க போகிறோம்.